சமைக்கிறவங்களுக்கு பெரிய டாஸ்க் என்னன்னு கேட்டிங்களா? டெய்லி என்ன வெஜிடபிள்ஸ் வச்சு என்ன சமைக்கிறது அப்படின்றது தான் பெரிய டாஸ்க்கா இருக்கும். ஆமா, நைட் ஆனா காலையில என்ன டிஃபன், காலையில ஆனா லஞ்சுக்கு என்ன பண்ணலாம்? அதே ஒரு சிந்தனையா இருக்கும். இன்னைக்கு வந்து சண்டே அமாவாசைன்றனால நான்வெஜ்ஜும் எடுக்க முடியாது. நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலா ஒரு லஞ்ச் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளான் பிரியாணி தாங்க மைண்டுக்கு வந்துச்சு. சரி, காளான் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி குக்கர்ல பிரியாணி வச்சாச்சு. பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டனால லஞ்ச் பேக்லாம் வாஷ் பண்ணி, அந்த லஞ்ச் பேக்குக்கு ரெஸ்ட் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்ல பேக் பண்றதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள எங்க வீட்டு குட்டி தலைவர் வந்து, "எனக்கு லஞ்ச் பேக் வேணும் விளையாடுறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டாருன்னு அவர்ட்டயே குடுத்துட்டேன். 2 காளான் வாங்குனேன். 1 காளான் வச்சு காளான் பிரியாணி பண்ணியாச்சு. இன்னொரு காளான் ஃப்ரை பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து மஷ்ரூம் ஃப்ரை வேணாம், ஆனியன் ஃப்ரை வேணும் அப்படின்ட்டாங்க. அதே கடாயில நல்ல பெரிய வெங்காயமா எடுத்து, அத ரொம்ப லீனா கட் பண்ணி, அத பெரட்டி அவங்களுக்கு ஆனியன் ஃப்ரை பண்ணி குடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் ஃப்ரை ரெடி. மோஸ்ட்லி பசங்களுக்காகவே பார்த்து பார்த்து செய்வேன். ஆனாலும் இன்னைக்கு பிரியாணில கொஞ்சம் காரம் அதிகமாயிடுச்சு.